ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்னாப்சாட்ல டேட்டா சேவரை எப்படி நம்ம ஆன் பண்றது சொல்லிட்டு பார்க்க போறோம். அதாவது நீங்க வந்து ஸ்னாப்சாட் யூஸ் பண்ணும்போது அதிகமான டேட்டா வந்து செலவாகும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு ஸ்னாப்சாட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்னாப்சாட் வந்து யூஸ் பண்ணுவீங்க. அந்த டைம்ல நீங்க ஸ்னாப்சாட் வழியாக நீங்க வந்து யூஸ் பண்ணும்போது டேட்டா கொஞ்சம் கம்மியாக செலவாகணும்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம வந்து டேட்டா சேவரை வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, அது எப்படி ஆன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க, இப்போ உங்களுடைய ஸ்னாப்சாட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய ஸ்னாப்சாட் வந்து ஓப்பன் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஸ்னாப்சாட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு பிறகு இந்த பேஜ்ல மேல டாப்ல லெஃப்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு. இந்த ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. ஓகே, ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல செட்டிங்ஸ் ஐகான் இருக்கு. செட்டிங்ஸ் ஐகான் கிளிக் பண்ணுங்க. ஓகே, செட்டிங்ஸ் ஐகான் கிளிக் பண்ணிட்டு பிறகு இந்த செட்டிங்ஸ் பேஜ்ல லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. செட்டிங்ஸ் பேஜ் நீங்க லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ்ல இப்போ இதுல வந்து பாருங்க, உங்களுக்கு பிரைவசி கண்ட்ரோல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிரைவசி கண்ட்ரோல்ல டேட்டா சேவர் சொல்லிட்டு லாஸ்டா கொடுத்துருக்காங்க. டேட்டா சேவர் அப்படின்ற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. டேட்டா சேவர் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேட்டா சேவர் கிளிக் பண்ணிட்டு உள்ள வரும்போது டேட்டா சேவர் சொல்லி இந்த ஆப்ஷன் வந்திருக்கும். இதுல வந்து ஒரு செக் பாக்ஸ் இருக்கு. இது வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு இதுல வந்து பாருங்க, எனேபிள் டேட்டா சேவர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா சேவர் வந்து இதுல 3 டேஸ் வரைக்கும் டேட்டா சேவர் ஆன் பண்ணலாமா, 1 வீக் வரைக்கும் டேட்டா சேவர் ஆன் பண்ணலாமா, அன்டில் டர்ன் ஆஃப், நீங்க டர்ன் ஆஃப் பண்ற வரைக்கும் இந்த டேட்டா சேவர் அப்படியே ஆன்லயே இருக்கணுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுல நீங்க எது விருப்பமோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுல இருக்கக்கூடிய அன்டில் டர்ன் ஆஃப் அப்படின்றத கிளிக் பண்றேன். அன்டில் டர்ன் ஆஃப் அப்படின்றத கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாருங்க, டேட்டா சேவர் வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ இந்த டேட்டா சேவரை நான் திரும்ப எப்போ வந்து இதை நான் ஆஃப் பண்றேனோ அப்பதான் வந்து ஆஃப் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் ஆகாது. ஓகே, இதுல புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க, அதுக்கப்புறம் இதுல 3 டேஸ் 1 வீக் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 3 டேஸ் செலக்ட் பண்ற சொல்லிட்டு வச்சுக்கோங்க. 3 டேஸ் செலக்ட் பண்ணும்போது டேட்டா சேவர் வந்து ஆன் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க, 3 நாள் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆஃப் ஆயிடும். ஓகே, டேட்டா சேவர் நம்ம ஆன் பண்றதுனால சில நல்லதும் இருக்கு, சில கெட்டதும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இப்போ நீங்க டேட்டா சேவர் ஆன் பண்றீங்க அப்படின்னா சில விஷயங்கள் நீங்க வந்து வீடியோஸ் பார்க்கும்போதும் சரி, அல்லது நீங்க வந்து அதை ப்ராசஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணும்போது சரி, ஸ்னாப்சாட்டை கொஞ்சம் ஸ்லோவா வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். அதுவே வந்து பாத்தீங்கன்னா டேட்டா சேவர் நீ ஆன் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடா வந்து ஒர்க் ஆகும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு உள்ள டிஃபரன்ஸ். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சா, நீங்க டேட்டா சேவ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இது வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பேக் வந்துடலாம். ஓகே, இது போல வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்னாப்சாட் பத்தின நிறைய ட்ரிக்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.